ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். நெறைய பெண்களுக்கு நெறைய வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான். நீங்க இவ்வளவு தானா அப்படின்னு நெனைப்பீங்க. வெறும் 10 நிமிஷத்துல உங்க ஃபேஸ்ல இருக்க டேன் ஆகட்டும், அதாவது மங்காகட்டும், ஃபேஸ்ல இருக்க அன்வான்டட் ஹேர் ஆகட்டும், அந்த அன்வான்டட் ஹேர்னால பெண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நெறைய இடங்களுக்கு போக முடியாது. வெளியில போனா, "என்ன உங்களுக்கு தாடி வளர்ந்திருக்கு, மீசை வளர்ந்திருக்கு" இப்படிலாம் கூட கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் எதுவுமே வளர விடாம நம்ம தடுக்கிறதுக்கும், வளர்ந்த முடிகளை ஈஸியா வலியே இல்லாம சூப்பரா எடுக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். என் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டா, ஷைனிங்கா, க்ளோவா இருக்கு. எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுச்சுங்க 10 நிமிஷத்துல. சொன்னா நம்ப மாட்டீங்க. என் கையும் என் ஃபேஸும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. ஃபேஸ்ல ஒரு முடி இல்லைங்க. எல்லா முடியுமே எடுத்துருச்சு. ஆனா ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், புருவத்தில் படாத அளவுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு எடுத்துருங்க. ஈஸியா சூப்பரா ரிமூவ் ஆயிடும். ஃபேஸ் வலுவலுன்னு பளபளன்னு இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது, எப்படி அப்ளை பண்ணி அதை ரிமூவ் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஜவ்வரிசி தாங்க எடுத்திருக்கோம். நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்டட் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க அன்வான்டட் ஹேர் எல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி க்ளோவாக மாற்றி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க, பொருளுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசியை எடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். நான் காலையில் இதை எடுத்து வச்சேன். அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா அரைஞ்சி வரும். இல்லைன்னா அப்படியே திப்பி திப்பியாக இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஃபேஸுக்கும் கை கால்களுக்கெலாம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு முழுமையாக தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் பாதி அளவு எடுத்துக்கலாம். நான் இதில் 3/4 பங்கு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியெல்லாம் ஊறிடுச்சு இந்த ஜவ்வரிசியில். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி அரைப்பட்டு வந்துருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப நைஸெல்லாம் அரைப்பட்டு வராது. அப்படி அரையணுன்ற அவசியம் இல்லை நமக்கு. இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்தாலே போதும் ஓரளவுக்கு. ஆனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். அப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நிறைய பேத்துக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுங்க. ஒரு சீக்ரெட் ஹோம் ரெமெடின்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். அன்வான்டட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னமோ ட்ரை பண்ணோம். ஆனால் எதுலேயுமே நமக்கு முழுமையான ஒரு ரிசல்ட்டே இல்லை. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு எப்படி வந்துருக்குன்ட்டு. இது நமக்கு தேவையில்லை. நல்ல ஒரு மில்க் மாதிரி கிடச்சிருக்கு பாருங்கள். அப்படி இருக்கு பாருங்கள். திக்காலாம் இருக்கணுன்றல, நமக்கு தண்ணியாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, 1/2 லெமன் எடுத்துருக்கோங்க. அந்த 1/2 லெமனில் ஒரு 5 சொட்டு 6 சொட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நம்ம எடுத்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணிவிட்டு இது லைட்டாக கொஞ்சம் சூடாகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இருங்க. உங்களுக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஜெல்லி மாதிரி வருங்க கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நம்ம பாடியில் ஒட்டினாலும் முடியெல்லாம் நல்லா பிச்சுக்கிட்டு வரும். அது மட்டும் இல்லை, நல்லா உங்களுக்கு பிரைட்டாக மாற்றி கொடுக்கும். இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுடலாம். பாருங்க இப்படி திக்கா மாறி வருது. அடுத்து நம்ம இது கூட சேர்க்க போகிறது கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம அதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அடுத்து இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்குறது வந்து காஃபி பவுடர். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டேன். எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும். இப்போ நமக்கு பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய அன்வான்ட் ஹேர்லாம் ரிமூவ் ஆகி ஃபேஸ் நல்லா பிரைட்டாக பளபளன்னு ஜொலிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டும் காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுது அப்படின்ட்டு. நீங்களே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் தருங்க. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மஞ்சள்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுது, அதனால நான் வச்சுக்கிட்டே இருக்கேன் அடுப்பில். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி செம்மையான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை எடுத்து கீழே வச்சிடலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். ஆறுனாலும் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் அப்படியே இருக்குது. கெட்டியாலாம் ஆகவே ஆகாது, உங்களுக்கு அப்படியே இருக்கும். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது அடிக்கடிலாம் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வாரத்துக்கு ஒரு டைம் அதிகமாக ஃபேஷியல் ஹேர் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் தாராளமாக இதை வந்து வாரத்துக்கு ஒரு டைம் உங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ், கை, கால், நெக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹேரை ரிமூவ் பண்ணுறதும் இல்லாமல் நம்ம ஃபேஸை நல்லா ப்ரைட்டாக மாற்றி க்ளோவாக மாற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, ஃபேஸில் இருக்க டேனை ரிமூவ் பண்ணும். இப்போ இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்தளவுக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் பாட்டில் எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நம்ம இதை வந்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ எனக்கு தேவையான அளவு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹேர் எல்லாம் ரிமூவ் ஆகும். சும்மா நார்மலாக ஃபேஸில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஹேர் எல்லாம் வராது. இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு. எந்த அளவுக்கு முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுங்க ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர் எல்லாம். நீங்கள் இதுக்காக தனியாக எந்த ஒரு ஹோம் ரெமடியும் ட்ரை பண்ண வேண்டாம். இதுக்காக பார்லர் போக வேணாம், 1500 செலவு பண்ண வேணாம், ஹாஸ்பிட்டல் போக வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இது ஒன்று போதுங்க, செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இதில் இருந்து கொஞ்சம் ஒரு சின்ன பவுலுக்கு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து தான் அப்ளை பண்ண போகிறோம். எடுத்தாச்சு. மேற்கொண்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் வந்து சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா கடலை மாவு தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நமக்கு எப்படி மிக்ஸ் ஆகி வருது அப்படின்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜெல்லியை தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்படி இருந்தால் நம்ம ஃபேஸில் இருக்க முடியெல்லாம் ரிமூவ் பண்ணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. செமையாக ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நிறைய பேர் நினைக்கலாம் ஃபேஸில் உங்களுக்கு ஹேரே இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. பாருங்கள்,
எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதேமாரி இங்கேயும் பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது. அதனால் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் செம்மையாக நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லை, ஃபேஸில் ரொம்ப டேனாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளாரே டேன் ஆகிடுது. வெளியில் போனாலும் போகாட்டினாலும் வீட்டில் இருக்கும்பொழுதே ஃபேஸ் வந்து டேன் ஆகிடுது, அப்படி டல்லாகிடுது. அதெல்லாம் போக்குறதுக்காக நம்ம இந்த பேக்கை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். உங்களுக்கு அந்த ஜவ்வரிசி வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேஸுக்கு வந்து செம்ம க்ளோ கொடுக்குங்க. உங்கள் ஃபேஸில் உள்ள அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து பளிச்சுன்னு மாற்றி கொடுக்கும். நீங்களே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிகிற அளவுக்கு ரிசல்ட் வரப்போது. வாங்க நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கையில் தான் எடுத்து அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் உங்களுக்கு. ஏன் நான் மூக்கிலலாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஒயிட் ஹெட்ஸ்லாம் நிறைய இருக்குது. சொறி சொரியாக ஒரு மாதிரி சொரன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அப்படியே பிடுங்கிக்கிட்டே வந்துடும் உங்களுக்கு. இதை நம்ம க்ளீன் பண்ண பொழுது அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. அந்த சொரன்னு அந்த இடம்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக மாறிடும். நல்ல மெயினாக நமக்கு பெண்களுக்கு இந்த பக்கம் இந்த மீச பகுதி அங்கே தான் நிறையவே இருக்கும் முடி. அதுமாதிரி இந்த கன்னத்தில் அது என்ன பண்ணாலும் நமக்கு வந்து போகவே போகாதுங்க. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டைம் பண்ணாலே உங்களுக்கு போதும். நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதுங்க. நான் புருவத்தில் படாத அளவுக்கு அப்ளை பண்ணிக்க போகிறேன் இன்னைக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப டேஞ்சர்ன்றது புருவத்தில் இருக்க முடியை வந்து அப்படியே எடுத்துரும். அதனால் புருவத்தில் படாமல் நம்ம அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு உடனே கேட்பீங்க, அக்கா முடியெல்லாம் எடுத்துருமா அப்படின்ட்டு. ஹேரெல்லாம் எடுக்காது. புருவ முடியும் அநேகமாக வராது நமக்கு. அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற முடியெல்லாம் எடுக்காது. குட்டி குட்டியாக இருக்கிற பூனை முடிகளை ரிமூவ் பண்ணும். அங்கே நமக்கு புருவத்துக்கு மத்தியில் முடி நிறைய பேத்துக்கு இருக்கும், அங்கேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா கை கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். நல்லா ப்ரைட்டாக மாறிடுங்க, பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கத்தானே போகிறோம் நம்ம ரிசல்ட்டு. பார்ப்போம். அப்படியே ஒரு 10 to 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டோம். 20 மினிட்ஸ் விட்டுதான் சொல்லியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு ரொம்ப முக்கியம். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். நீங்கள் பாட்டியே கையை வச்சுலாம் தேய்ச்சிலாம் எடுக்கக்கூடாது. இது ஒரு சூப்பரான மெத்தடில் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து முடி வந்து ஒட்டி இருக்கிறது முடி வந்து ஸ்கின்ல இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி நம்ம ரிமூவ் பண்ண போகிறேன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏதாவது கிளாத் எடுத்துக்கோங்க, டவல் அல்லது உங்கள்கிட்ட ஸ்பாஞ்ச், அதாவது காட்டன் கிளாத் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம துடைக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், இப்போ நான் இந்த கிளாத்தை வந்து ஃபேஸில் அப்படியே இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி நம்ம எடுத்துடலாம். இப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? வேஸ்ட் கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக வந்திருக்குங்க. இன்னொரு டைம் கூட நம்ம எடுக்கலாம். துடைக்கக்கூடாது, அழுத்தி பிடிச்சிட்டு அப்படி எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி எடுத்துருக்கு பாருங்க. ஐயோ செம்மையாக வந்திருக்குங்க. துணி அப்படின்னு மாற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கணும். அழுத்தி பிடிச்சிட்டு எடுக்கணும்.
இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. வாவ் பா, இன்னொரு டைம் எடுத்துடலாம். பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, எவ்வளோ பளபளன்னு இருக்கு பாருங்க அந்த இடம். பாருங்க நோஸ்ல நல்லா அழுத்தணும், அப்பதான் நமக்கு வரும். நீங்க ஒயிட் கலர் கிளாத்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க எப்படி வந்திருக்குது. நெத்தியில நல்லா அப்படி அழுத்தணும் மெயினா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபேஸ். அவ்வளோ முடி வந்திருக்குங்க. இதுல வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. அதாவது வேஸ்ட் கிளாத்தாக இருந்தால் உங்களுக்கு தேவையில்லைன்னா தூக்கி போட்டுடலாம். எப்படி வந்துருச்சு பாருங்க, சுத்தமாக ஒரு முடி இல்லைங்க, இழுத்தா கூட வராது. சூப்பராக எல்லாம் வந்துருச்சு. இப்போ நான் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸை நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு, செம்ம பிரைட்டாக க்ளோவாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லை அவ்வளோ ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்குங்க. நீங்கள் ஐப்ரோலாம் டச் பண்ணாமல் கண்டிப்பாக இதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். என்னோட ஐப்ரோவில் இருக்க குட்டி குட்டி முடியெல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு. இங்கெல்லாம் சுத்தமாக முடியலங்க, நல்லா வலுவலு வலுவலுன்னு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்பொழுதே நல்ல வித்தியாசம் இருக்கும், வித்தியாசம் தெரியும். எனக்கே பயங்கர ஷாக்காக இருக்குது, இப்படி வந்து ஃபேஸில் முடி எடுக்குமா அப்படின்ட்டு. ஒரு வலி இல்லாமல், எந்த ஒரு எரிச்சலும் இல்லாமல் ஃபேஸில் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து டேனை ரிமூவ் பண்ணி ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேரையும் ரிமூவ் பண்ணியிருக்கு. இதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, நிறைய செலவு பண்ணுறோம். அப்படியே செலவு பண்ணாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லபடியாக கிடைக்கிறது இல்லை. உடனே ஃபேஸில் வந்து ஹேர் வர ஆரம்பிச்சிருது. அதுக்காக மறுபடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நம்ம போகாமல் வீட்லேயே ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் இந்த மாதிரி ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஃபேஸில் இருக்க டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணிடுது, ஃபேஸை நல்லா பிரைட்டாகவும் மாற்றிடுது. ஈவன் டோனில் இருக்குது பாருங்கள் ஃபேஸ். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக உங்களுக்கு வந்து மங்கு இருக்குது, போகவே மாட்டேங்குது, டேன் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது, அதுவும் போகவே மாட்டேங்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே சூப்பர் டூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த ஹோம் ரெமடியை ஷேர் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ, சி யூ, பாய்.